Hi dear friends, welcome to Bug Free Infotech channel. இன்னைக்கு நம்ம 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இருக்க சாப்டர் 15 பார்க்க போறோம். சாப்டர்னுடைய நேம் பார்த்தீங்கன்னா Data Manipulations through SQL. We already discussed a few topics in this lesson. Let's see the remaining topic in this video. Let's see the next topic, classes in SQL. நம்ம ஆல்ரெடி கிளாஸஸ் பற்றி நம்ம வந்து எஸ்கியூஎல்ல படிச்சிருக்கோம் சாப்டர் 12ல. ஸோ அதை வந்து எப்படி வந்து நம்ம பைத்தானில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய கிளாஸஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். டிஸ்டிங்க்ட், வேர், குரூப் பை, ஆர்டர் பை அண்ட் ஹேவிங். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வேரியஸ் கிளாஸஸ் வந்து நம்ம வந்து செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அது எப்படி வந்து எஸ்கியூஎல் லைட்டில் ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு distinct class வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு நோ வாட் இஸ் த distinct class. distinct classன்றது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு காலம்லேயே இல்லை ஒரு டேபிளே வந்து டிஸ்டிங்ஸ் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அதில் இருக்க டூப்ளிகேட்டை வந்து அவாய்ட் பண்ணிட்டு ஸோ ரிமைனிங் இருக்கிறத வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். தட் இஸ் அ கான்செப்ட் ஆஃப் distinct classes. ஸோ distinct classன்றது யூனிக் வேல்யூஸை மட்டும் ஃபெச் பண்ணி எடுக்கும். லெட்ஸ் see the example here. Look at this example for distinct class. ஸோ நம்ம வந்து ஒரு டேட்டா பேஸை ஃபர்ஸ்ட் கனெக்ட் பண்ணோம். அகாடமி என்ற டேட்டா பேஸில் நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு டேபிளை வந்து கிரியேட் பண்ணி அதில் சம் வேல்யூஸை இன்செர்ட் பண்ணி வச்சிருந்தோம் ஸ்டூடெண்ட் என்ற டேபிளில். ஸோ இதில் வந்து ஆல்ரெடி 6 வேல்யூஸ் இன்செர்ட் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து டிஸ்டிங் என்ற கிளாஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பாருங்க அதுக்கான கொரிஸ் செலக்ட் என்ற ஸ்டேட்மெண்ட்டில் தான் நம்ம வந்து கிளாஸ்ன்றதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் டிஸ்டிங் என்ற கிளாஸ் யூஸ் பண்ணுறோம் கிரேட் என்ற ஃபீல்டுக்கு. ஸ்டூடெண்ட் என்ற டேபிளில் பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி 6 ஃபீல்டை இன்க்ளூட் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் கிரேட் என்ற ஃபீல்டில் வந்து நம்ம டிஸ்டிங் என்ற கிளாஸை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரேட் என்ற ஃபீல்டில் டூப்ளிகேட் வேல்யூஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டு ஸோ ரிமைனிங் இருக்க வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணோம். அதாவது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிக் வேல்யூஸ் வந்து ஃபெச் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அது வந்து ஃபெச்ஆல் என்ற மெத்தடை கால் பண்ணி நம்ம வந்து ஃபெச் பண்ணுறோம். ஃபெச் பண்ணும்போது அது வந்து ரிசல்ட் என்ற ஆப்ஜெக்ட்ல ஸ்டோர் பண்ணும். இப்போ பிரிண்ட் ரிசல்ட்னு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கிரேட் என்ற ஃபீல்டை மட்டும் நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ அதில் டூப்ளிகேட் வேல்யூ அவாய்ட் பண்ணிட்டு யூனிக் வேல்யூ மட்டும் நமக்கு பிரிண்ட் பண்ணும். லெட்ஸ் see the output for this program. ஜஸ்ட் F5 கீயை பிரஸ் பண்ணுங்க. F5 கீயை பிரஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்தோடனே பாருங்க. இப்போ அவுட்புட் பாருங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா BACD அப்படின்றது மட்டும் பிரிண்ட் ஆகுது பாருங்க. ஏன்னா கிரேடு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா நிறைய கிரேட் இருக்கு. BABCDA அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. பி வந்து பார்த்தீங்கன்னா 2 இடத்துல இருக்கு. பட் நமக்கு வந்து ஒரே ஒரு பி தான் டிஸ்பிளே ஆகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏன்றது பார்த்தீங்கன்னா 2 ரெக்கார்டில் இருக்கு. பட் ஒரே ஒரு ஏ மட்டும் தான் டிஸ்பிளே ஆகுது. சிடின்றது பார்த்தீங்கன்னா சிங்கிளா இருக்கு. ஸோ அது ரெண்டுத்தையும் பிரிண்ட் பண்ணுது. ஸோ டிஸ்டிங் என்ற கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூப்ளிகேஷன்ஸை வந்து அவாய்ட் பண்ணிட்டு யூனிக் வேல்யூஸை மட்டும் ரிட்டர்ன் பண்ணும். தட் இஸ் அ கான்செப்ட் ஆஃப் டிஸ்டிங் கிளாஸஸ். லெட்ஸ் see the next topic, SQL where classes. ஸோ நம்ம வந்து வேர் கிளாஸை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். வேர் கிளாஸ்ன்றதை யூஸ் பண்ணி நம்ம வந்து கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணலாம். ஸோ அப்படி கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அந்த கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுற ரெக்கார்ட்ஸை மட்டும் அந்த டேபிள் வந்து ரிட்ரீவ் பண்ணி நமக்கு டிஸ்பிளே பண்ணும். தட் இஸ் த யூசஸ் ஆஃப் வேர் கிளாஸ். லெட்ஸ் see the example for that. Look at this example for where class. ஸோ இங்கே வந்து SQLite 3 என்ற லைப்ரரி ஃபங்க்ஷனை வந்து இம்போர்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் அகாடமி டேட்டா பேஸை வந்து கனெக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கர்சர் மெத்தடை கால் பண்ணுறோம். நெக்ஸ்ட் தான் நம்ம வந்து இப்போ இங்கே வேர் கிளாஸ் யூஸ் பண்ணுறோம். வேர் கிளாஸ் யூஸ் பண்ணும்போது டிஸ்டிங்க்ட் என்ற கிளாஸை நம்ம சேர்த்து யூஸ் பண்ணுறோம். இங்கே செலக்ட் டிஸ்டிங் கிரேடு ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர் ஜெண்டர் எம் அப்படின்றத கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ என்ன பண்ண போகுது அப்படின்னா, ஸ்டூடெண்ட் என்ற டேபிளில் போயிட்டு நம்ம கிரேட் என்ற ஃபீல்டுக்கு வந்து டிஸ்டிங் என்ற கிளாஸ் வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு BACD அப்படின்ற வேல்யூஸை மட்டும் யூனிக்காக உங்களுக்கு வந்து எடுத்து பிரிண்ட் பண்ணும். ஸோ அதில் ஜெண்டர்ல போயிட்டு நம்ம வந்து எம் யார் இருக்கா அப்படின்றத பார்க்க போறோம். அந்த 4 ரெக்கார்ட்ஸ்ல வந்து மேல் இருக்க ரெக்கார்ட்ஸை மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ அப்போ அதுக்கு தான் நம்ம இங்க பாத்தீங்கன்னா வேர் கிளாஸ் யூஸ் பண்ணி ஒரு கண்டிஷன்ஸ் கொடுக்குறோம். என்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெண்டர் என்ற ஃபீல்ட்ல ஸோ அந்த 4 ரெக்கார்ட்ஸ் ஸோ நம்ம வந்து டிஸ்டிங் கிரேடுன்னு கொடுக்கும்போது 4 ரெக்கார்ட்ஸை மட்டும் டிஸ்பிளே பண்ணோம். அந்த 4 ரெக்கார்ட்ஸ்ல வந்து ஜெண்டர் மேல் யாருக்கா அப்படின்றத மட்டும் நம்ம கண்டிஷன்ஸ் வந்து அப்ளை பண்றோம். கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணி பிரிண்ட் பண்ண வைக்கிறோம். ஸோ அதை ஃபிச் பண்ணி ரிசல்ட்ன்றதுல ஸ்டோர் பண்ணுறோம். ரிசல்ட்ல ஸ்டோர் பண்ணிட்டு ஸோ அதை ஒவ்வொன்றா எடுத்து பிரிண்ட் பண்ணும்போது எஸ்சிபி ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி அதுக்கு வந்து ஸ்லாஷ் என்ன கொடுக்குறோம். ஸ்லாஷ் என்ன பண்ணோம்னா ஒவ்வொரு ரெக்கார்ட்ஸையும் பிரிண்ட் பண்ணும்போது ஒரு நியூ லைனை கிரியேட் பண்ணிட்டு நமக்கு பிரிண்ட் பண்ணோம். லெட்ஸ் see the output for this program. ஸோ ஜஸ்ட் F5 கீயை ப்ரெஸ் பண்ணி இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணலாம். ஜஸ்ட் ஓகே கொடுங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு டேபிள் வந்து கிரியேட் பண்ணி வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணி வச்சிருந்தோம். அதனுடைய ரிசல்ட் இது. ஸோ இங்கே பாருங்க, நம்ம டிஸ்டிங்ன்றதை யூஸ் பண்ணும்போது BCD
பி ஏ சி டி என்ற 4 ரெக்கார்ட்ஸ் மட்டும் இருக்கும். அந்த 4 ரெக்கார்ட்ஸ்ல மேல் ரெக்கார்ட்ஸ் மட்டும் பிரிண்ட் பண்ணும். அப்போ ஃபர்ஸ்ட் பி அக்ஷய் பார்த்தீங்கன்னா மேல், ஸோ அதில் இருக்க பிஏ பிரிண்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் பாருங்க ஏ பார்க்குது, ஏலையும் மேல் இருக்கு, ஸோ அதை பிரிண்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் பின்றது பார்த்தீங்கன்னா யூனிக்யூன்றதுனால மறுபடியும் செகண்ட் டைம் பிஏ பிரிண்ட் பண்ணாது. நெக்ஸ்ட் சியை பார்க்குது, சியில் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கேண்டிடேட் தான் இருக்காங்க, மேல்ன்றது இல்லை, அதனால சின்றது நமக்கு பிரிண்ட் ஆகல. நெக்ஸ்ட் டியை பார்க்குது, டியில் இருக்க ஜெண்டர் பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ன்றதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு பிரிண்ட் ஆகல. நெக்ஸ்ட் ஏ இருக்கு, ஏன்றது ஆல்ரெடி பிரிண்ட் பண்ணியாச்சு மேல்ல, ஸோ அதனால மறுபடியும் செகண்ட் டூப்ளிகேஷன்ஸ் அலோவ் பண்ணல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டிங் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால டூப்ளிகேஷன்ஸ் வந்து நமக்கு இங்கே பிரிண்ட் ஆகல. Let's see the next topic, SQL group by class. ஸோ இதில் வந்து நம்ம வந்து group by class வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே யூஸ் பண்ணும்போது group byல சம் அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். என்ன ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுண்ட்டு, மேக்ஸ், மின், சம், ஆவரேஜ். ஸோ இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம வந்து குரூப் பை கிளாஸ் யூஸ் பண்ணும்போது இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த எக்ஸாம்பிளில் பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா SQLite 3 என்ற லைப்ரரி ஃபங்க்ஷனை வந்து இம்போர்ட் பண்ணுறோம். அகாடமி டேட்டா பேஸை வந்து கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணிட்டு கர்சர் என்ற மெத்தடை வந்து கால் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் கொரிஸ் பாருங்க. ஸோ அந்த கொரிஸை வந்து ஸ்டூடெண்ட் என்ற டேபிளில் வந்து அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணும்போது ஜெண்டர் என்ற காலம் மட்டும் எடுக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் கவுண்ட் என்ற அக்ரிகேட் ஃபங்க்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்றோம். இங்க பாருங்க, கவுண்ட் என்ற அக்ரிகேட் ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்றோம். யூஸ் பண்ணும்போது ஜெண்டர்ல வந்து நம்ம யூஸ் பண்றோம். கவுண்ட் என்ற அக்ரிகேட் ஃபங்க்ஷனை வந்து ஜெண்டர் என்ற ஃபங்க்ஷன்ல யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் பாருங்க, குரூப் பை கிளாஸ் யூஸ் பண்றோம். குரூப் பை கிளாஸ் யூஸ் பண்ணி எந்த ஃபீல்டுக்கு அப்ளை பண்றோம் அப்படின்னா குரூப் பைன்றது ஜெண்டர் என்ற ஃபீல்டுக்கு அப்ளை பண்றோம். ஜெண்டர்ல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து 2 செட் ஆஃப் வேல்யூஸ் இருக்கு. ஒன்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல், இன்னொன்னு பார்த்தீங்கன்னா மேல். ஸோ அதுல நம்ம வந்து எஃப்ன்றது ஒன்று ரிட்டர்ன் பண்ணோம், எம்ன்றது ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ அதில் எஃப் எத்தனை பேர்ன்றதை கவுண்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த கவுண்ட்ன்ற அக்ரிகேட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி எம் எத்தனை பேர்ன்றதை கவுண்ட் பண்ணுறதுக்காக நம்ம இங்கே கவுண்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். அப்போ உங்களுக்கு அவுட்புட் ஸ்கிரீனில் ஃபீமேல் எத்தனை பேர், மேல் எத்தனை பேர்ன்றதை உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். லெட்ஸ் see the output for this program in Python. ஸோ இந்த ப்ரோக்ராம் நம்ம வந்து பைத்தானில் வந்து டைப் பண்ணி முடிச்சுட்டு ஜஸ்ட் எஃப்ஐ கீயை ப்ரெஸ் பண்ணி ரன் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்க, உங்களுக்கு வந்து அவுட்புட் டிஸ்பிளே ஆகுது. ஸோ முன்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது பழைய ப்ரோக்ராமோடைய அவுட்புட். நான் எதுக்கு இதை டிஸ்பிளே பண்ண வைக்கிறேன்னா உங்களுக்கு டேபிளில் இருக்க ரெக்கார்ட்ஸை வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்காக நான் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ண வச்சிருக்கேன். ஸோ எங்கே பாருங்க, குரூப் பை ப்ரோக்ராமோடைய அவுட்புட் இந்த 2 தான். அதாவது எஃப்ன்றதை குரூப் பண்ணி வச்சிருக்கோம், அதே மாதிரி எம்ன்றதை குரூப் பண்ணி வச்சிருக்கோம். இங்கே பாருங்க, ஃபீமேல் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்காங்க, மகிட்டா ரோஷினி என்ற 2 ஃபீமேல் மட்டும் தான் இருக்காங்க. அதனால F2ன்றதை பிரிண்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம் வந்து குரூப் பண்ணிருக்கோம். ஸோ அதில் எத்தனை மேல் இருக்கு அப்படின்றத பார்க்குறாங்க. அக்ஷயன்றது ஒருத்தவங்க இருக்காங்க, அரவிந்த், நெக்ஸ்ட் பாலா, நெக்ஸ்ட் இன்னொரு நேம் பார்த்தீங்கன்னா மகிட்டான்ற நேம்லேயே மேல்ன்றது கொடுத்துருக்கு. ஸோ அப்போ 4 மேல் இருக்காங்க. அப்போ உங்களுக்கு எம்ன்றது 4ன்றதா டிஸ்பிளே பண்ணுது. திஸ் இஸ் a way to use the group by class. கவுண்ட் அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் கூட நம்ம இங்கே குரூப் பைல யூஸ் பண்ணலாம். லெட்ஸ் see the next class, order by class. ஸோ இந்த ஆர்டர் பை கிளாஸும் பார்த்தீங்கன்னா we are going to use along with the select statement. ஸோ இந்த ஆர்டர் பை கிளாஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஃபீல்டை வந்து அசெண்டிங் ஆர்டர்லையோ இல்லை டெசிண்டிங் ஆர்டர்லையோ டிஸ்பிளே பண்ண வைக்கலாம். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஆர்டர் பை கிளாஸ். ஸோ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டர் பை யூஸ் பண்ணும்போது அசெண்டிங் ஆர்டரில் தான் டிஸ்பிளே பண்ணும். சப்போஸ் நீங்கள் வந்து டெசிண்டிங் ஆர்டரில் பிரிண்ட் பண்ணணும்னா கூடவே டிஇஎஸ்ன்ற கீவேர்டையும் யூஸ் பண்ணணும். ஸோ அது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்கலாம் வாங்க. லுக் அட் திஸ் எக்ஸாம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா SQLite 3 என்ற லைப்ரரி ஃபங்க்ஷனை இம்போர்ட் பண்ணோம். அகாடமி டேட்டா பேஸில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டூடெண்ட் டேபிள் இருக்குது. ஸோ அதில் தான் நம்ம வந்து ஆர்டர் பை கிளாஸை வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதனால அகாடமி டேட்டா பேஸை வந்து கனெக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கர்சர் மெத்தடை வந்து கால் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து கொரிஸ் அப்ளை பண்ண போகிறோம். செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட் என்ற டேபிளில் ரோல் நம்பர், எஸ் நேம் அப்படின்ற ஃபீல்டு மட்டும் நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணும். அப்படி டிஸ்பிளே பண்ணும்போது ஆர்டர் பை கிளாஸை யூஸ் பண்ணி எஸ் நேம் என்ற ஃபீல்டில் மட்டும் நம்ம வந்து ஆர்டர் பை யூஸ் பண்ணுறோம். ஆர்டர் பை யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்து அசெண்டிங் ஆர்டரில் தான் பிரிண்ட் பண்ணும். உங்களுக்கு எஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பைல கன்வெர்ட் பண்ணிட்டு ஸோ அதை வந்து உங்களுக்கு ரிசல்ட்ன்றதுல ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம், fetchAllன்ற மெத்தடை கால் பண்ணி. நெக்ஸ்ட் பிரிண்ட் ரிசல்ட்னு கொடுக்கும்போது உங்களுக்கு ஒவ்வொரு ரெக்கார்டாக பிரிண்ட் பண்ணும். ஸோ நியூ லைனை கிரியேட் பண்ணுறதுக்காக எஸ்சிபி என்ற ஆர்குமெண்ட்ஸை யூஸ் பண்ணி ஸ்லாஷ்ன்றது கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ ஒவ்வொரு ரெக்கார்டையும் பிரிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு நியூ லைனை கிரியேட் பண்ணி பிரிண்ட் பண்ணும். ஸோ இப்போ பாருங்க, திஸ் அவுட்புட் ஃபார் திஸ் ப்ரோக்ராம். ஸோ இதை வந்து நான் வந்து உங்களுக்கு பைத்தானில் ரன் பண்ணி காமிக்கிறேன் வாங்க. ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து பைத்தான் ஐடிஎல்இல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஸ்டோர் பண்ணிட்டு ஜஸ்ட் எஃப்ஐகே ப்ரெஸ் பண்ணி இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ண போகிறேன்.
ரன் பண்ணும்போது உங்களுக்கு அவுட்புட் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ பாருங்க, நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் எஸ் நேம் மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கோம். அதனால ரோல் நம்பரு ஸ்டூடெண்ட் நேம் மட்டும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது ஸ்டூடெண்ட் என்ற டேபிள் வந்து. ஸோ அப்படி டிஸ்பிளே பண்ணும்போது ஆர்டர் பை கிளாஸ் வந்து எஸ் நேம் என்ற ஃபீல்டில் மட்டும் அப்ளை பண்ணுறேன். அப்போ ஆர்டர் பை கிளாஸ் எஸ் நேமில் அப்ளை பண்ணும்போது இங்கே பாருங்க உங்களுக்கு ஆர்டர் எப்படி வருது பாருங்க. ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் அக்ஷய், அரவிந்த், பாலா, மகிதான்றது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரெக்கார்டாக இருந்துச்சு. பட் நம்ம அசெண்டிங் ஆர்டரில் கொடுக்கும்போது அது வந்து அதுக்கு முன்னாடி வந்து டிஸ்பிளே ஆகுது பாருங்க. ஓகே, திஸ் எ மெத்தட் டு யூஸ் தி ஆர்டர் பை கிளாஸ். சப்போஸ் உங்களுக்கு வந்து இதை வந்து டிஸ்டிங் ஆர்டரில் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா DES என்ற கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணோம். ஸோ அது எப்படி யூஸ் பண்ணணுன்றதை உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிளில் காமிக்கிறவாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ அந்த கொரியில் DES என்ற கீவேர்டு யூஸ் பண்ணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது உங்களுக்கு அவுட்புட் உங்களுக்கு டிஸ்டிங் ஆர்டரில் டிஸ்பிளே ஆகும். ஸோ லுக் அட் திஸ் அவுட்புட் ஃபார் திஸ் ப்ரோக்ராம். ஸோ இப்போ பாருங்க, நம்ம வந்து ஆல்ரெடி அசெண்டிங் ஆர்டரில் பிரிண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதே வேல்யூஸ் வந்து டிஸ்டிங் ஆர்டரில் இங்கே பிரிண்ட் பண்ண வச்சிருக்கோம் பை யூசிங் த DESC keyword. Look at the next topic, SQL having class. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கிளாஸ் பார்க்க போகிறோம், ஹேவிங் கிளாஸ். ஹேவிங் கிளாஸ்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா சிமிலர் டு தி வேர் கண்டிஷன்ஸ். பட் குரூப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேர் கிளாஸ்க்குள்ளே யூஸ் பண்ண முடியாது, உங்களுக்கு ஹேவிங் கிளாஸில் வந்து யூஸ் பண்ணலாம். லெட்ஸ் see the example for that program. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா SQLite 3 என்ற லைப்ரரி ஃபங்க்ஷனை வந்து இம்போர்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் அகாடமி DB என்ற டேட்டாபேஸ் வந்து கனெக்ட் பண்ணுறோம். கர்சர் என்ற மெத்தட் வந்து கால் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம வந்து இங்கே தான் ஹேவிங் கிளாஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு கொரிஸை வந்து அப்ளை பண்ண போகிறோம். அந்த கொரிஸை வந்து செலக்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி பண்ணுறோம். ஸோ அது வந்து ஸ்டூடெண்ட் என்ற டேபிளில் வந்து ரெட்ரீவ் பண்ண போகிறோம். ஸோ ரெட்ரீவ் பண்ணும்போது இங்கே பாருங்க, ஜெண்டர் என்ற ஃபீல்டை மட்டும் செலக்ட் பண்ணுறோம். ஸோ அது கூடவே கவுண்ட் என்ற அக்ரிகேட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஸோ ஜெண்டரில் எத்தனை இருக்குன்றதை கவுண்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் குரூப் என்ற கிளாஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ குரூப் என்ற கிளாஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ அது வந்து எந்த ஃபீல்டில் வந்து அப்ளை பண்ணுறோமோ ஸோ அப்போ அந்த ஃபீல்டில் இருக்க டேட்டாஸை வந்து குரூப் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அப்போ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா ஜெண்டர் என்ற ஃபீல்டில் அப்ளை பண்ணுறோம் குரூப்ன்றது. அப்போ ஜெண்டரில் மேலை வந்து தனியாக குரூப் பண்ணோம், அதே மாதிரி ஃபீமேலையும் தனியாக குரூப் பண்ணி வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்க, ஹேவிங் கிளாஸ் யூஸ் பண்ணுறோம். ஹேவிங் கிளாஸ் யூஸ் பண்ணி we are going to apply the count functions. count functionsல பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கண்டிஷன்ஸ் கொடுக்குறோம். அதாவது ஜெண்டர் என்ற ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா நம்ம 3க்கு மேலே யார் இருக்கா, அதாவது ஃபீமேலில் வந்து 3க்கு மேலே இருக்காங்களா இல்லை மேலில் வந்து 3க்கு மேலே இருக்காங்களா அப்படின்றத ஃபைன் பண்ணுறோம். நம்ம வந்து ஆல்ரெடி குரூப் என்ற கிளாஸ் யூஸ் பண்ணிக்கிறதுனால ஜெண்டரில் போயிட்டு மேலே வந்து செக் பண்ணும், 3க்கு மேலே மேல் இருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணும். 3க்கு மேலே மேல் இருந்தாங்கன்னா ஸோ அதை வந்து உங்களுக்கு பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ஃபீமேலையும் போயிட்டு செக் பண்ணும், ஃபீமேல் வந்து 3க்கு மேலே இருக்கா அப்படின்றத செக் பண்ணிட்டு உங்களுக்கு அதனுடைய ரெக்கார்ட்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணும். ஸோ எங்கே பாருங்க, நெக்ஸ்ட் லைன் பாருங்க. ஸோ உங்களுக்கு ஃபெச்ஆல்ன்றதை யூஸ் பண்ணி ஃபைனலாக வந்து உங்களுக்கு ரெட்ரீவ் பண்ணி வச்சிருக்க ரெக்கார்ட்ஸ் வந்து ஃபெச் பண்ணி ரிசல்ட் என்ற ஆப்ஜெக்ட்ல ஸ்டோர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் CO என்ற ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி இங்கே பாருங்க ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். ஃபார் லூப் யூஸ் பண்ணி I என்ற ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐக்கு வந்து வேல்யூ எதுவுமே கொடுக்கல, 0ன்றதை எடுத்துக்கும். நெக்ஸ்ட் கர்சர் டாட் டெஸ்கிரிப்ஷன்ஸ்னு யூஸ் பண்ணும்போது, அதாவது இந்த டெஸ்கிரிப்ஷன்ஸ்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக அந்த டேபிளில் இருக்க ஃபார்மேட்டை எடுத்துக்கும். ஃபார்மேட்டை எடுத்து இங்கே வந்து எந்த ஃபீல்டை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்கோமோ ஜெண்டர் என்ற ஃபீல்டை வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம், ஆஸ் வெல் அஸ் கவுண்ட் என்ற அக்ரிகேட் ஃபங்க்ஷனையும் யூஸ் பண்ணியிருக்கோம், ஜெண்டர்ன்றதில் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரெண்டு ஃபீல்டையும் வந்து உங்களுக்கு எடுத்து CO என்ற ஆப்ஜெக்டில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பிரிண்ட் CO போது இந்த ரெண்டு ஃபீல்டையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேபிளில் என்ன ஃபார்மேட்டில் இருக்கோ அந்த ஃபார்மேட்டில் எடுத்து உங்களுக்கு இங்கே பிரிண்ட் பண்ணுவோம். ஜெண்டர் கவுண்ட் ஜெண்டர் அப்படின்றது ஃபர்ஸ்ட் லைனாக பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் பிரிண்ட் ரிசல்ட் போது ஆல்ரெடி நம்ம வந்து ரிசல்ட்ன்றதுல ரிசல்ட் என்ற ஆப்ஜெக்ட்ல சம் டேட்டாஸை வந்து ஃபெச் பண்ணி ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அது என்னன்றதை ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஜெண்டரை வந்து ஆல்ரெடி குரூப் பண்ணியிருக்கோம், மேலும் ஃபீமேல்ன்றதை குரூப் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் யார் வந்து பார்த்தீங்கன்னா 3% மேலே இருக்காங்க, மேலில் வந்து 3% மேலே இருக்காங்களா இல்லை ஃபீமேலில் வந்து 3% மேலே இருக்காங்களன்றதை ஃபைன் பண்ணி ஸோ அதை உங்களுக்கு வந்து பிரிண்ட் பண்ணுறோம். ஆக்சுவலாக மேலில் தான் பார்த்தீங்கன்னா 3% மேலே இருக்காங்க, அதனால மேல் 5 அப்படின்றத உங்களுக்கு பிரிண்ட் பண்ணுது. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம வந்து பைத்தானில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. லுக் அட் திஸ் ப்ரோக்ராம். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி காமிக்கிறவாங்க, அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஜஸ்ட் F5 ப்ரெஸ் பண்ணுங்க. F5 ப்ரெஸ் பண்ணோன்னே இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு ரன் ஆக ஆரம்பிச்சிடும். நான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு டேபிளையும் வியூ பண்ணி வச்சிருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து அவுட்புட்டை வந்து செக் பண்ண முடியும். அதனால டேபிள் இருக்க ரெக்கார்டையும் நான் வந்து வியூ பண்ணி வச்சிருக்கேன். 6 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. இந்த SQL queries பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் என்ற கான்செப்டை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து ஜெண்டர் என்ற ஃபீல்ட் அப்ளை பண்ணிக்கிறதுனால மேல் தனியாக ஃபீமேல் தனியாக குரூப் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ குரூப் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா கவுண்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஸோ அந்த ஜெண்டரில் 3க்கு மேலே யாருக்கு அப்படின்றத பார்க்கும். நமக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மேல் பார்த்தீங்கன்னா 1 2 3
அண்ட் 4 மேல்ஸ் இருக்காங்க, ஃபீமேல் பார்த்தீங்கன்னா 2 இருக்காங்க. ஸோ அப்போ மேல் தான் வந்து பார்த்தீங்கன்னா 3க்கு மேலே இருக்காங்க. ஸோ அதனால எம் என்ற ஜெண்டரை பிரிண்ட் பண்ணிட்டு, ஸோ அதில் எத்தனை மேல் இருக்காங்க அப்படின்றத நமக்கு பிரிண்ட் பண்ணுது. 4 மேல் இருக்காங்க, அதனால 4ன்றதை பிரிண்ட் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் a way to use the having class. Let's see the next topic, SQL and or not operators. அதாவது நம்ம SQLல and or not operators எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த ஆப்ரேட்டர்ஸை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வேர் கிளாஸ்க்குள்ளே தான் யூஸ் பண்ணுவோம். வேர் கிளாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து and or ஆப்ரேட்டர்ஸை யூஸ் பண்ணி ரெக்கார்ட்ஸை வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். பை யூஸிங் தட் மோர் தென் ஒன் கண்டிஷன்ஸ். அந்த கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபைட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ரெக்கார்ட்ஸை வந்து ரெட்ரீவ் பண்ணி கொடுக்கும். ஸோ லெட்ஸ் see the example for that. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா நாட் ஆப்ரேட்டர்ஸை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை எப்படி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இம்போர்ட் SQLite 3. ஸோ இந்த லைப்ரரி ஃபங்க்ஷனை இம்போர்ட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு அகாடமி என்ற டேட்டாபேஸில் தான் நம்ம வந்து ஸ்டூடெண்ட் டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அகாடமி டேட்டாபேஸை வந்து கனெக்ட் பண்ணுறோம் பை யூசிங் தட் SQLite 3.connectன்றதை யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட்டு கர்சர் மெத்தட் வந்து கால் பண்ணுறோம். ஸோ இது எதுக்கு அப்படின்றத ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒரு டேட்டாபேஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ட்ராவல்ஸ் பண்ணுறதுக்கும், ஸோ அதில் இருக்க டேட்டாஸை வந்து ஃபெச் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட்ஸ் தான் கர்சர்ன்றது. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து கொரீஸை கொடுக்குறோம் அப்படின்றத பாருங்கள். இங்கே பாருங்கள், நம்ம ஸ்டூடெண்ட் என்ற டேபிளில் வந்து செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணி வேர் கிளாஸை யூஸ் பண்ணி அதில் நாட் கேட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். அதாவது கிரேடு ஏ இல்லாத இருக்கான்னு செக் பண்ணுறோம். கிரேடு நாட் ஏ, கிரேடு நாட் பி. ஸோ இங்கே 2 கண்டிஷன்ஸ் கொடுக்குறோம். இந்த 2 கண்டிஷன்ஸையும் வந்து கம்பைன் பண்ணுறதுக்கு அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகே, கிரேடு நாட் ஏவான்னு செக் பண்ணுது, கிரேடு நாட் பியான்னு செக் பண்ணுது. ஸோ அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இது என்னன்றது தட் இஸ் அ மல்டிபிளிகேஷன்ஸ். 2 ஆப்ரேட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ரெக்கார்ட்ஸை டிஸ்பிளே பண்ணும். அப்படி இல்லைன்னா அந்த ரெக்கார்ட்ஸை டிஸ்பிளே பண்ணாது. ஸோ இப்போ இந்த 2 கண்டிஷன்ஸும் சாட்டிஸ்ஃபைட் ஆகிற ரெக்கார்ட்ஸை வந்து ரெட்ரீவ் பண்ணி வச்சிருக்கோம். அதை வந்து fetchAllன்ற மெத்தட் யூஸ் பண்ணி ஃபெச் பண்ணி அதை ரிசல்ட் என்ற ஆப்ஜெக்ட்ல ஸ்டோர் பண்ணுறோம். ஸ்டோர் பண்ண வேல்யூஸ் வந்து நம்ம பிரிண்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஒவ்வொன்றா பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனில் SCP என்ற ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த ஆர்குமெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் என்ற வேல்யூ கொடுக்குறோம். ஸோ அப்போ ரிசல்ட்டில் இருக்க ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட்ஸை பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு நியூ லைனை கிரியேட் பண்ணோம், மறுபடியும் செகண்ட் ரெக்கார்டை பிரிண்ட் பண்ணோம். இந்த மாதிரி ஒவ்வொரு ரெக்கார்ட்ஸையும் பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நியூ லைனை கிரியேட் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணோம். தட்ஸ் வை வி ஆர் யூசிங் தட் SCP ஆர்குமெண்ட்ஸ். தட் ஆர்குமெண்ட்ஸ் வேல்யூஸ் ஸ்லாஷ் என்றதை கொடுத்துருக்கோம். இதை வந்து பைத்தானில் ரன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமை பார்த்தீங்கன்னா பைத்தானில் டைப் பண்ணிட்டேன். ஸோ டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இந்த ப்ரோக்ராமை F5 கீயை ப்ரெஸ் பண்ணி ரன் பண்ணலாம். ரன் பண்ணதும் பாருங்கள், உங்களுக்கு அவுட்புட்டு கிரேட் ஏ, கிரேட் பி. ஸோ இது 2ம் இல்லாத கிரேடை மட்டும் நமக்கு பிரிண்ட் பண்ணுது. இங்கே பாருங்கள், கிரேடு சியும் டியும் இருக்க ரெக்கார்ட்ஸ் வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணுது. லெட்ஸ் see the next எக்ஸாம்பிள். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறோன்றதை பாருங்கள். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் SQLite 3ன்ற லைப்ரரி ஃபங்க்ஷன் வந்து இம்போர்ட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு எந்த டேட்டாபேஸை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ண போகிறீங்களோ அந்த டேட்டாபேஸினுடைய நேமை வந்து பாஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு கர்சர்ன்ற மெத்தட் வந்து கால் பண்ணோம். நெக்ஸ்ட்டு தான் நம்ம வந்து கொரீஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா cursor.execute கொடுத்து செலக்ட் ரோல் நம்பர், எஸ் நேம், ஆவரேஜ். ஸோ ஸ்டூடெண்ட் என்ற டேபிளில் போயிட்டு இந்த 3 ஃபீல்டை மட்டும் நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். அப்படி டிஸ்பிளே பண்ணுறதுக்கு வேர்ன்ற கிளாஸ் யூஸ் பண்ணி கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கண்டிஷன்ஸில் பாருங்கள், நம்ம வந்து அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இந்த 2 கண்டிஷன்ஸும் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆனால் தான் உங்களுக்கு ரெக்கார்ட்ஸை வந்து டிஸ்பிளே பண்ணும். ஸோ இந்த 2 கண்டிஷன்ஸை பாருங்கள், ஆவரேஜ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 80 செக் பண்ணுது. அதே மாதிரி ஆவரேஜ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 90 செக் பண்ணுது. அதாவது 80லேருந்து 90க்குள்ளே இருக்க ஆவரேஜை வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். சப்போஸ் இந்த 2 கண்டிஷன்ஸும் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆச்சுன்னா அந்த ரெக்கார்ட்ஸ்னுடைய ரோல் நம்பர், எஸ் நேம், ஆவரேஜை வந்து டிஸ்பிளே பண்ண சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், fetchAllன்றதை யூஸ் பண்ணி ஸோ இது ரெட்ரீவ் பண்ணுற இன்ஃபர்மேஷனை ஃபெச் பண்ணி எடுத்து அதை ரிசல்ட் என்ற ஆப்ஜெக்டில் ஸ்டோர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ரிசல்ட்டில் ஸ்டோர் பண்ணியிருக்க வேல்யூஸை வந்து ஒவ்வொன்றா பிரிண்ட் பண்ண போகிறோம் பை யூசிங் தட் பிரிண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ரிசல்ட்ன்றதை கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அதில் இருக்க ரெக்கார்ட்ஸ் 1 by 1 பிரிண்ட் பண்ணும். 1 by 1 பிரிண்ட் பண்ணும்போது நம்ம ஒரு ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம், SCP என்ற ஆர்குமெண்ட்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் வந்து ஸ்லாஷ் என்ன கொடுத்துருக்கோம். அப்போ ஒவ்வொரு ரெக்கார்ட்ஸையும் பிரிண்ட் பண்ணும்போது ஒரு நியூ லைனை கிரியேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிரிண்ட் பண்ணும். இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஸ்டூடெண்ட் என்ற டேபிளில் பார்த்தீங்கன்னா எஸ் நேம்னு ஃபீல்டு கொடுத்தோம். ஸோ பட் இங்கே நேம்ன்றதில் என்னன்றது மிஸ் ஆகிருக்கு, SAMEன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து SNAMEன்றதா சேஞ்ச் பண்ணிக்கோங்க புக்கில். ஸோ இந்த ப்ரோக்ராமை நம்ம வந்து பைத்தானில் ரன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமை பைத்தானில் டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு F5 கீயை கொடுத்து ரன் பண்ணுங்கள்.
ஸோ இப்போ பாருங்க அவுட்புட் நமக்கு ஆவரேஜ் வந்து 80லேருந்து 90க்குள்ள எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்களுடைய ரோல் நம்பர், எஸ் நேம் அண்ட் ஆவரேஜ் மட்டும் டிஸ்பிளே பண்ணது பாருங்க. ஓகே, திஸ் இஸ் a way to use the AND operators. Let's see the next example. OR operators வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். ANDக்கு ORக்கும் சின்ன டிஃபரன்ஸ் தான். AND என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா ரெண்டு கண்டிஷன்ஸும் சாட்டிஸ்ஃபைட் ஆனதா ரெக்கார்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரெட்ரீவ் பண்ணும். பட் ஆர்ல வந்து ரெண்டு கண்டிஷன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ரெண்டு கண்டிஷன்ஸ்ல ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபைட் ஆனாலும் உங்களுக்கு ரெக்கார்ட்ஸை ரெட்ரீவ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணும். லெட்ஸ் see the program for that. Let's see this example. இந்த எக்ஸாம்பிளில் அகாடமி டேட்டாபேஸ் வந்து கனெக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கர்சர்ன்ற மெத்தட் வந்து கால் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா கொரிஸ் அப்ளை பண்ணியிருக்கோம். கொரிஸ் அப்ளை பண்ணும்போது எதை மட்டும் டிஸ்பிளே பண்ண சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர், எஸ் நேம் மட்டும் டிஸ்பிளே பண்ண சொல்கிறோம். ஸ்டூடெண்ட் என்ற டேபிளில் போயிட்டு ஸோ கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ண போகிறோம். ஆவரேஜ் லெஸ் தென் 60 அப்படின்ற ஒரு கண்டிஷன்ஸ் கொடுக்குறோம். ஆர் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி ஆவரேஜ் கிரேட்டர் தென் 70 அப்படின்றத கொடுக்குறோம். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன்ஸில் வந்து ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபைட் ஆனாலும் உங்களுக்கு ரெக்கார்டை வந்து ரெட்ரீவ் பண்ணும். ஸோ அப்படி ரெட்ரீவ் பண்ணி வச்சிருக்கிறத cursor.fetch ஆல்னு கொடுத்து நம்ம அதை ஃபெச் பண்ணி ரிசல்ட் என்ற ஆப்ஜெக்ட்ல ஸ்டோர் பண்றோம். ஸோ ரிசல்ட் என்ற ஆப்ஜெக்ட்ல ஸ்டோர் பண்ணிருக்க டேட்டா வந்து 1 by 1 பிரிண்ட் பண்றோம். பிரிண்ட் பண்ணும்போது SCP என்ற ஆர்குமெண்ட்டை யூஸ் பண்ணி ஸ்லாஷ்னு கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ ஒவ்வொரு ரெக்கார்ட்ஸையும் வந்து ரிசல்ட்ல பிரிண்ட் பண்ணும்போது ஒரு நியூ லைனை கிரியேட் பண்ணிட்டு உங்களுக்கு பிரிண்ட் பண்ணும். ஓகே, லெட்ஸ் see the output for this program. ஜஸ்ட் F5 கீயை கொடுத்து நம்ம இதை ரன் பண்ணலாம் வாங்க. ஸோ ரன் பண்ணும்போது பாருங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ப்ரோக்ராமில் ரெண்டு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த ரெண்டு கண்டிஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுற ரெக்கார்ட்ஸை மட்டும் டிஸ்பிளே பண்ணுது. இங்கே ஆக்சுவலாக நம்ம வந்து அந்த டேபிளில் 6 ரெக்கார்ட்ஸ் கொடுத்துருந்தோம். அந்த 6 ரெக்கார்டுமே பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன்ஸில் ஒன்றுத்தை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால நமக்கு எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ணுது. லெட்ஸ் see the next topic. கொரியிங் a டேட் காலம். அதாவது டேட் இருக்க காலமில் நம்ம எப்படி வந்து கொரியை வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். லெட்ஸ் see the example for that. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் SQLite 3 என்ற லைப்ரரி ஃபங்க்ஷனை வந்து இம்போர்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் அகாடமிக் டேட்டாபேஸை வந்து கனெக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கர்சர் மெத்தடை வந்து கால் பண்ணுறோம். நெக்ஸ்ட் லைனில் தான் நம்ம வந்து டேட் காலமுக்கு கொரி அப்ளை பண்ணுறோம். ஸோ இங்கே பாருங்கள் செலக்ட் பண்ணுறோம். ரெண்டு காலமை மட்டும் செலக்ட் பண்ணுறோம் ஸ்டூடெண்ட் என்ற டேபிளில். ஓகே, ஸோ அப்போ அவுட்புட் ஸ்க்ரீனில் ரெண்டு காலம் மட்டும் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ரோல் நம்பர், எஸ் நேம். ஓகே, ஸ்டூடெண்ட் என்ற டேபிளில் போயிட்டு நம்ம வந்து வேர் கிளாஸை யூஸ் பண்ணி கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ண போகிறோம். பர்த் டேட் என்ற காலமில் வந்து நம்ம கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ண போகிறோம். பர்த் டேட் கிரேட்டர் than or equal to ஒரு டேட் கொடுக்குறோம். அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி மறுபடியும் பர்த் டேட் காலம் லெஸ் than or equal to கொடுத்து ஒரு டேட் கொடுக்குறோம். ஸோ அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி தெரியும். இங்கே ஆக்சுவலாக வந்து 2 கண்டிஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன்ஸும் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆனால் தான் உங்களுக்கு வந்து ரெக்கார்ட்ஸை வந்து ரெட்ரீவ் பண்ணும் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ்ன்றது. அப்போ இந்த ரெண்டு கண்டிஷன்ஸும் சாட்டிஸ்ஃபைட் ஆகிற ரெக்கார்ட்ஸ் ரெட்ரீவ் பண்ணும். ஸோ அதை வந்து fetch all என்ற மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம fetch பண்ணி ரிசல்ட் என்ற ஆப்ஜெக்ட்ல ஸ்டோர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பிரிண்ட்ன்றதை யூஸ் பண்ணி ரிசல்ட்ல இருக்க வேல்யூஸ் 1 by 1 பிரிண்ட் பண்றோம். அப்படி பிரிண்ட் பண்ணும்போது SCP என்ற ஆர்குமெண்ட்ஸ்ல ஸ்லாஷ் என்ன கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு ரெக்கார்ட்ஸையும் பிரிண்ட் பண்ணும்போது ஒரு நியூ லைனை கிரியேட் பண்ணிட்டு நமக்கு அவுட்புட் ஸ்கிரீன்ல பிரிண்ட் ஆகும். திஸ் இஸ் a method to apply the querying in a date column. Let's see the next topic, aggregate functions. ஸோ இதை பத்தி நம்ம முன்னாடி பார்த்த டாபிக்லேயே பார்த்தோம். ஸோ அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா that will be perform some operations. என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ணும் அப்படின்றத பார்க்கலாம். that will be perform operations from the column values. காலம்ல இருக்க வேல்யூ எடுத்து சம் ஆப்ரேஷன்ஸ் பண்ணும். ஸோ ஆப்ரேஷன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா that return the single value. ஓகே, ஸோ என்னென்ன அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம இப்போ 1 by 1 பார்க்கலாம் வாங்க. கவுண்ட், சம், மின், ஆவரேஜ், மேக்ஸ். ஸோ 5 அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த 5 அக்ரிகேட் ஃபங்க்ஷனையும் நம்ம இப்போ 1 by 1 பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம கவுண்ட் ஃபங்க்ஷன்ஸை பற்றி படிச்சிருக்கோம். கவுண்ட்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தா ஸோ இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்பர் ஆஃப் ரோஸ் எத்தனை இருக்கு ஒரு டேபிளில் அப்படின்றத வந்து நம்ம டிஸ்பிளே பண்ண வைக்கலாம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா வேர் கிளாஸில் யூஸ் பண்ணுவோம். ஸோ வேர் கிளாஸில் யூஸ் பண்ணி கவுண்ட்டு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு டேபிளில் எத்தனை ரெக்கார்ட்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம டிஸ்பிளே பண்ண வைக்கலாம். லெட்ஸ் see this example here. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க SQLite என்ற லைப்ரரி ஃபங்க்ஷனை நம்ம இம்போர்ட் பண்றோம். நெக்ஸ்ட் அகாடமி டேட்டாபேஸ்ல தான் நம்ம டேபிளை கிரியேட் பண்ணிருக்கோம். அதனால அந்த டேட்டாபேஸை கனெக்ட் பண்றோம். நெக்ஸ்ட் கர்சர் என்ற மெத்தட் வந்து கால் பண்றோம். ஏன் அப்படின்னா அகாடமி என்ற டேட்டாபேஸ்ல வந்து நம்ம டிராவல்ஸ் பண்ணணும் இல்ல டேட்டா வந்து ரெட்ரீவ் பண்ணணும், நம்ம கர்சர் என்ற மெத்தடை யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் கொரிஸ் அப்ளை பண்ண போறோம். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா செலக்ட் யூஸ் பண்ணி அக்ரிகேட் ஃபங்க்ஷன் கொடுக்குறோம் கவுண்ட்ன்றது. ஸோ இதுல பிராக்கெட்ல பார்த்தீங்கன்னா ஸ்டார் கொடுக்கணும். ஃப்ரம் எந்த டேபிளில் போயிட்டு நீங்க வந்து ரெக்கார்ட்ஸை வந்து கவுண்ட் பண்ண போறீங்களோ அந்த டேபிளினுடைய நேம். நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ரெட்ரீவ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதை வந்து cursor.fetch all கொடுக்கும்போது அந்த ரிசல்ட்டை வந்து ஃபெச் பண்ணி ரிசல்ட் என்ற ஆப்ஜெக்ட்ல நம்ம வந்து ஸ்டோர் பண்றோம்.
நெக்ஸ்ட் பிரிண்ட் ரிசல்ட்னு கொடுக்கும்போது ஸோ ஸ்டூடெண்ட் என்ற டேபிளில் எத்தனை ரெக்கார்டு இருக்குன்றதை கவுண்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதை வந்து உங்களுக்கு அவுட்புட் ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகும். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் என்ற டேபிளில் 6 ரெக்கார்ட்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணி வச்சிருந்தோம். அப்போ நமக்கு 6ன்றது பிரிண்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி காமிக்கிறவாங்க. லெட்ஸ் see this program. ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஜஸ்ட் F5 கீயை கொடுத்து ரன் பண்ணதும் நம்ம ஸ்டூடெண்ட் என்ற டேபிளில் பார்த்தீங்கன்னா எத்தனை ரெக்கார்ட்ஸ் இருக்குது அப்படின்றத நமக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். ஸோ இங்கே பாருங்கள் நமக்கு 6 ரெக்கார்ட்ஸ் இருக்கிறதுனால 6ன்றதை நமக்கு கவுண்ட் பண்ணி டிஸ்பிளே பண்ணி காமிக்குது. திஸ் இஸ் another example for count functions. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா நம்ம கவுண்ட் ஃபங்க்ஷனை டேபிளுக்கு யூஸ் பண்ணாமல் பர்டிகுலர் காலமுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறோம். ஆவரேஜ் என்ற காலமில் எத்தனை வேல்யூஸ் இருக்கோ அந்த வேல்யூஸை வந்து நமக்கு கவுண்ட் பண்ணி டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். ஸோ திஸ் another method to use the count function. சப்போஸ் நம்ம ஒரு காலமில் வந்து கவுண்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணோம்னா அந்த காலமில் ஏதாவது ஒரு வேல்யூ பார்த்தீங்கன்னா நல் வேல்யூவாக இருந்துச்சுன்னா ஸோ அதை வந்து கவுண்டிங்கில் எடுத்துக்காது. ஸோ ரிமைனிங் இருக்க வேல்யூஸை மட்டும் நமக்கு கவுண்ட் பண்ணி ரிசல்ட்டை கொடுக்கும். நெக்ஸ்ட் அக்ரிகேட் ஃபங்க்ஷன் ஏவிஜி. ஸோ இந்த ஏவிஜி ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆவரேஜை ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணலான்றதை நம்ம இதில் பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அகாடமி என்ற டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் கர்சர் மெத்தட் வந்து கால் பண்ணுறோம். இங்கே தான் நம்ம வந்து கொரீஸ் யூஸ் பண்ணுறோம். கொரீஸ் யூஸ் பண்ணும்போது செலக்ட் என்ற ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி ஏவிஜி என்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை வந்து ஆவரேஜ் என்ற ஃபீல்டில் நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போ ஆவரேஜ் ஃபீல்டில் இருக்க வேல்யூஸை எடுத்து ஏவிஜி ஃபங்க்ஷன் வந்து ஆவரேஜ் ஃபைண்ட் பண்ணும். ஸோ அதை வந்து ஃபெச்ஆல் என்ற மெத்தடை யூஸ் பண்ணி ஃபெச் பண்ணி அதை ரிசல்ட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஃபைனலாக வந்து ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு ஃபைனல் ஆவரேஜ் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். சப்போஸ் நம்ம வந்து ஆவரேஜை ஃபைண்ட் பண்ணும்போது ஏதாவது ஒரு ஃபீல்டில் நல் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா அந்த நல் வேல்யூஸை இக்னோர் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்க வேல்யூஸ்க்கு மட்டும் ஆவரேஜை ஃபைண்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணோம். லெட்ஸ் see the next ஃபங்க்ஷன் sum. ஸோ இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம ஏதாவது ஒரு காலமில் வேல்யூஸ் இன்க்ளூட் பண்ணியிருந்தோம்னா அந்த காலமில் இருக்க எல்லா வேல்யூஸுமே வந்து டோட்டல் பண்ணி அதனுடைய சம்மை வந்து டிஸ்பிளே பண்ணும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த சம் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதை எப்படி வந்து நம்ம ப்ரோக்ராமில் அப்ளை பண்ணலான்றதை பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள் அகாடமி என்ற டேட்டாபேஸில் தான் நம்ம மறுபடியும் போயிட்டு இந்த ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அகாடமி டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கர்சர் மெத்தடை வந்து கால் பண்ணுறோம். ஸோ இது ஏன் கால் பண்ணோம் அப்படின்றத நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் பாருங்க இங்க வந்து கொரிஸ் அப்ளை பண்ண போறோம். ஸோ அந்த கொரிஸை வந்து கர்சர் டாட் எக்ஸிக்யூட்னு கொடுத்து அதுக்குள்ள தான் கொடுக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி சம் என்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். ஆவரேஜ்ன்ற காலமில் இருக்க வேல்யூஸை எடுத்து எல்லா வேல்யூஸுமே எடுத்து ஆட் பண்ணி உங்களுக்கு அதாவது சம் பண்ணி எடுத்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த ஆவரேஜ்ன்ற ஃபீல்டு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் என்ற டேபிள்லேருந்து எடுக்கும். ஓகே, ஸோ அந்த வேல்யூஸ் எல்லாமே ஆட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த சம் வேல்யூஸை ஃபெச் பண்ணி நம்ம அதை ரிசல்ட் என்ற ஆப்ஜெக்ட்ல ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ பிரிண்ட் ரிசல்ட்னு சொல்லும் போது ஆவரேஜில் இருக்க வேல்யூஸ் எல்லாமே ஆட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறத நமக்கு இங்கே அவுட்புட்டில் டிஸ்பிளே பண்ணும். Let's see the remaining topic in next video. Thank you.